என்ன இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு? எதுக்காக இவ்வளவு கொந்தளிப்பு? இன்னும் அறிமுகமே செய்யப்படலை. முஸ்லீம்களை தேசத்துறைங்களா? இந்த வார்த்தையை தவிர இதே போன்ற வார்த்தைகளை வந்து நீங்க இந்த அறநிலையத்துறையில் இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்களா? சீக்கியர்களுடைய பொற்கோயிலில் நிர்வாகம் பண்றவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லுவீங்களா? ஒரு சமூகத்தினுடைய தேசப்பற்றை கேள்வி கேட்கக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது. அவர்கள் மூன்றாவது முறையாக வந்திருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. சோர்வு நிலையில் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்திருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், எழுச்சியோடு இருக்கிறார்கள். ஆட்சி மூன்றாவது முறையாக கைப்பற்றியும் கூட எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத ஒரு நிலையில பாஜகவுடைய தொண்டர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள். திருப்பதி சமஸ்தானம், சபரிமலை கோயில் இருக்கு நாடு முழுக்க. இது போன்ற பல நிறுவனங்கள் அதுல போய் இந்து அல்லாதவர்களையோ அல்லது நாத்திக சிந்தனை உள்ளவர்களையோ கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர்களையோ போட்டால் யாரும் ஏற்றுக்கொள்வார்களா? இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வருகின்ற பொழுது ஆட்சியாளர்கள் கலெக்டரை தன்மையப்படுத்தி இந்த சொத்துக்களை சூறையாடக்கூடிய அபாயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இது மிக கடுமையாக இருக்கிறார். பிரதமரை நான் பாராட்டுகிறேன். தன்னுடைய அருமை நண்பர் அம்பானியை அவர் மாஃபியா என்று ஒத்துக்கொண்டதற்காக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் மும்பையில் இருக்கக்கூடிய அம்பானியுடைய சொகுசு வீடு இந்த வக்ஃபு வாரிய நிலத்தில் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. அருந்ததிராய் போன்றவர்கள் பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய நண்பர் அம்பானியை மாஃபியா என்று ஒத்துக்கொண்டதற்காக பிரதமரையும் அவருடைய கட்சியினையும் நான் பாராட்டுகிறேன். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், நாகை சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களை சந்தித்து பேசுகிறேன். வணக்கம். என்ன இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு? எதுக்காக இவ்வளவு கொந்தளிப்பு? இன்னும் அறிமுகமே செய்யப்படலை. மசோதா மட்டும்தான் சொல்லு, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு, பிரச்சனைகள் என்ன? பொதுவாக ஒரு விஷயத்தை யார் எந்த நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்பது மிக முக்கியம். கடந்த 10.5 வருட கால ஒன்றிய பாஜக மோடி அரசில் முஸ்லிம் சமுதாயத்தை தொடர்ந்து பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும். ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி அவர்களை செல்ல விடாமல் தங்களை தற்காப்பது எப்படி என்பது குறித்த கவலையிலேயே அவர்களை நீடித்திருக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் கடந்த காலத்தில் பல்வேறு சட்டங்களை இயற்றினார்கள். எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரளயங்களே நடைபெற்றன. இப்பொழுது ஆட்சிக்கு அவர்கள் மூன்றாவது முறையாக வந்திருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. சோர்வு நிலையில் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்திருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், எழுச்சியோடு இருக்கிறார்கள். ஆட்சி மூன்றாவது முறையாக கைப்பற்றியும் கூட எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத ஒரு நிலையில பாஜகவுடைய தொண்டர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள். அவர்களையும் அவருடைய இந்துத்துவ ஆதரவாளர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்பொழுது சர்ச்சைக்குரிய வகையில் புதிய வக்ஃபு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், நாட்டில் சட்டங்களை திருத்தவே கூடாதா, செம்மைப்படுத்தவே கூடாதா, அதில் இருக்கக்கூடிய பழைய கால முறைமைகளை ஒழுங்குபடுத்தி நவீனமயப்படுத்தி அதை பாதுகாப்பதில் என்ன தவறு என்ற கேள்விகள்லாம் எழுப்பலாம். ஒரு விஷயத்தை ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பதிலே அக்கறை எடுத்தார்களே ஆனால் நாம் எல்லோருமே ஆதரிப்போம். ஆனால் அந்த புதிய வக்ஃபு சட்டத்தில் 44 ஷரத்துகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக நாம் எதிர்ப்பது, அதில் ஒவ்வொரு வக்ஃபு வாரியத்திலும், அதாவது வக்ஃபு வாரியத்தை பொறுத்தவரை நாடு தழுவிய இருக்கக்கூடிய மாநில வக்ஃபு வாரியங்களை கண்காணிப்பதற்காக மத்திய வக்ஃபு கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டு அது செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வக்ஃபு வாரியங்கள் அந்த மாநிலத்துடைய அமைச்சரவையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃபு சொத்துக்கள் நாடு முழுக்க இராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது 8,72,292 சொத்துகள் இருக்கின்றன. 9,40,000 ஏக்கர் பரப்பளவு இடங்கள் இந்த வக்ஃபுக்கு சொந்தமாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 12 லட்சம் கோடி இதனுடைய மதிப்பு என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த 12 லட்சம் கோடி முறையாக வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? அரசாங்கத்துடைய இன்றைய நில மதிப்போடு ஒப்பிடுகின்ற பொழுது ஏறத்தால் அதை சார்ந்திருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த மதிப்பில் 1% அல்லது 2% முன்பின் வரலாம். இது வரையறுக்கப்பட்டிருக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும் இப்போ சொல்லக்கூடிய இந்த சட்ட
கொண்டு வரதுல சில கிளாரிஃபிகேஷன் தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் இது வரையறுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இப்போ நீங்க வக்பு சொத்துக்களை வந்து வரையறுக்கணும் அல்லது தொகுக்கணும், கணக்கீடு பண்ணணும் அப்படின்னா வெளியிருந்து யாரும் பண்ண முடியாது. அல்லது ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பண்ண முடியாது. தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருந்த மட்டும்தான் பண்ண முடியும். கணக்கீடு செய்வதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அந்த செலவு பண்ணதே தவிர மாநில அரசே இதில் உடன்படுதா? மாநில அரசுடைய வருவாய்த்துறையின் மூலமாகத்தான் இதனுடைய அனைத்து விதமான பத்திரப்பதிவு நடவடிக்கைகளும் நடைபெறுகின்றன. சார் பதிவாளர் தான் இதனுடைய அளவைகளை கணக்கீடு செய்கிறார். இவை அனைத்தும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முறையான அரசு அதிகாரிகள் மூலமாக நடத்தப்படுகிறது. சர்ச்சைகள் வருகின்ற போதுதான் அது தீர்ப்பாயத்துக்கு போகிறது. தீர்ப்பாயத்தில் உங்களுக்கு நீதி சரியில்லை என்று சொன்னால் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லலாம், உச்சநீதிமன்றம் வரை செல்லலாம். இத்தனை வாய்ப்புகளை வக்பு அடங்குகிறது. ஏதோ வக்பு வந்து அரசு நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லாதது போல், அரசு அதிகாரிகளை தலையிட முடியாதது போல் இருப்பது போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார்கள். முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதனுடைய முதன்மை நிர்வாகிகளாக முஸ்லீம்கள் இருந்து வருகிறார்கள். இப்போ அதுக்கு தான் ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறாங்க. என்னன்னா, அரசு சொல்லக்கூடிய இருவர் அதிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பார்கள் சொல்கிறார்கள். ஏன் இதை முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து கடுமையாக ஆட்சேபிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ இந்து பெருங்குடி மக்களுடைய திருப்பதி சமஸ்தானம் இருக்கு, சபரிமலை கோயில் இருக்கு நாடு முழுக்க, இது போன்ற பல நிறுவனங்கள். அதில் போய் இந்து அல்லாதவர்களையோ அல்லது நாத்திக சிந்தனை உள்ளவர்களையோ கம்யூனிச சிந்தனை உள்ளவர்களையோ போட்டால் யாரும் ஏற்றுக்கொள்வார்களா? சீக்கியருடைய பொற்கோயில் வந்து பஞ்சாப்ல இருக்கு. அந்த சீக்கியருடைய பொற்கோயிலை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை சீக்கிய அல்லாதவர்களுடைய ஒப்படத்தை ஏற்றுக்கொள்வார்களா? அதை தான் நாம் போது சுட்டுகிறோம். அது தேவையற்றது, அநீதியானது, ஏற்கத்தக்கதல்ல என்று சுட்டி காட்டுகின்றோம். இதில் போய் வந்து பெண்களை சேர்க்கணுங்கிறாங்க. பெண்களை சேர்க்கணுங்கிறது யாரும் ஆட்சேபனை செய்யவே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வக்பு வாரியத்துறை தலைவராக பதர் சயீத் அவர்கள் இருந்தாங்க. அவங்க திருவல்லிக்கேணி எம்பியாவும் எம்எல்ஏவும் இருந்தாங்க இல்லையா? இப்போதும் வக்பு வாரியத்தில் தமிழ்நாட்டில் 2 பெண்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து ஃபாத்திமா முசாஃபர், முன்னாள் எம்பி அப்துல் சமத் அவர்களுடைய மகள். அப்போ நாடு முழுக்க இப்படிலாம் இருக்கிறாங்க. என்னமோ அது இல்லாத மாதிரியாகவும் இப்போதான் உருவாக்குற மாதிரியாகவும் தோற்றத்தை உருவாக்குறாங்க. சரியா? அதனால வந்து நாம் எதிர்ப்பது என்னன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேரை போட வேண்டும் என்பதை நியாயப்படி எதிர்க்கிறார்கள் முஸ்லீம்கள். அதே போன்று கலெக்டர் அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க. இப்போ என்ன சிக்கல்னு சொன்னோம்னா, கலெக்டர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கல, அதாவது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சர்ச்சின் கலெக்டர் வந்து அதுல அவர் முன்னிலை, நீங்க எப்படி சார் பதிவாளர் வந்து கணக்கீடு பண்ணீங்க ரெஜிஸ்டர் பண்ணான்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ஆட்சியருடைய முன்னிலையில ஆட்சியருடைய ஒரு மேற்பார்வையின் கீழே அவர் இருந்து இந்த வேலையை செய்வாருன்னு சொல்றாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? சார் பதிவாளருடைய ஆய்வின் அடிப்படையில் தான் வருவாய்த்துறையின் கீழ் இதனுடைய பதிவீடுகள் எல்லாமே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறேன். இப்போ கலெக்டர்கிட்ட போய் யாராவது ஒருத்தவங்க இது வக்பு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டா அவர் தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்துடுறாங்க. இதுல என்ன சிக்கல் வருதுன்னு சொன்னோம்னா, தென்னிந்தியாவை விட்டுடுங்க, வக்பு சொத்துகள் மிக அதிக அளவில் இருப்பது வட இந்தியாவில். 27% மொத்த வக்பு சொத்துகள் இருப்பது உத்தரப்பிரதேசத்தில். அதுக்கு அடுத்து மேற்கு வங்காளத்தில். வட இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பாலும் பாஜகவுடைய ஆளுமைகள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட எந்த கலெக்டரும் மாநில அரசு அமைச்சர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். யதார்த்தமான உண்மை. ஓரிருவர் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வருகின்ற பொழுது ஆட்சியாளர்கள் கலெக்டரை தன்மையப்படுத்தி இந்த சொத்துக்களை சூறையாடக்கூடிய அபாயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இதை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். இதையெல்லாம் பராமரிப்பதற்கு தானே வக்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த வக்புல தவறு நடக்கும் போது அரசு தலையிடட்டும். அதுக்கு உயர்நீதிமன்றம் இருக்கு சார். நீங்க சொல்ற ஆப்ஷன்ஸ், நீங்க சொல்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த தீர்ப்பாயத்துல தான் போய் முறையிடணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய சூழ்நிலையில அதை தாண்டி இப்ப நீங்க சொல்றீங்க உயர்நீதிமன்றத்துல உச்சநீதிமன்றத்துல சப் ரெஜிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ திருச்செந்துறையில நடந்த விஷயத்தை அவங்க மேற்கோள் காட்டி தான் திரு கிரண் ரிஜிஜு அவர்களை நாடாளுமன்றத்துல பேசுறாங்க. அதுல ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டாரு. திருச்செந்துறை கிராமம் தான் வக்பு வாரிய பட்டயத்தில் இருக்கிறதே தவிர அங்க இருக்கக்கூடிய கோயில் அல்ல. கோயில் இந்த நிலையத்துறையில் தான் இருக்கிறது. ஆனா கோயில் இருப்பதாக நாடாளுமன்ற வாரத்துறை யார்கிட்ட இருக்கு? அது கோயில் நிலம் வக்பில் இருந்தால் தவறு. ஆனால் ராணி மங்கம்மா அவர்கள் ஆட்சியாளராக இருந்த போது கிரண் ரிஜிஜு அவர்கள் சொன்னாங்க, திருச்செந்துறை திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த 1500 ஆண்டுகள் பழமையான கோயிலினுடைய நிலம் இருக்கக்கூடியது வக்பு வாரியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் இல்லை என்று தமிழ்நாடு வக்பு வாரியம் மறுத்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நிலத்தை கூட இந்து சமுதாயத்தை சேர்ந்த ராணி மங்கம்மான் அவர்கள் தங்களுடைய விருப்பப்படி வக்பு வாரியத்துக்கு கொடுத்த இடங்கள். ஆதாரத்தை தான் அவர் சுட்டிக்காட்டலாம். அந்த கோயிலே அல்ல. எப்படி சார் ஒரு மதத்துடைய கோயிலை வந்து இன்னொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் வந்து வைத்திருப்பதா சொல்றது வந்து தவறானது. அப்படி எதுவுமே இல்லை.
அந்த நிலங்களையும் யார் கொடுத்துருக்கா? இப்போ ஒரு அப்துல் ரஹ்மான்ங்கிறவர் வந்து முத்தலிஃபுங்கிறவர் மூலமாக உபகரித்து கொடுத்தா கூட நீங்க வந்து சர்ச்சையை கிளப்பலாம். ராணி மங்கம்மாள் கொடுத்த இடம். இது வந்து எந்த ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட்டும் இல்லாம வக்ஃபு வாரியத்துல அங்கீகரிக்கப்பட்ட டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அது போதும்னு சொன்னா அது சரியானதா இருக்குமா? வக்ஃபு வாரியம் உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே இந்த நம்முடைய நாட்டில் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுமே, அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் இந்து சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் இந்து அறநிலையத்துறையிடம் தானம் செய்கிறார்கள். அதே போன்று முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வக்ஃபு வாரியத்திடம் தானம் செய்கிறார்கள். இதோட நோக்கம் வந்து இறை நம்பிக்கையின் அடிப்படையில் பக்தி. அது இங்கே கேள்வி இல்லையே சார். இந்த இடத்துல யாருமே கேள்வி கேட்கவே இல்லை. இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டத்தில் கூட இது வந்து மேலும் அதிகாரம் அளிக்கும், மேலும் வந்து அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை வந்து உருவாக்குங்கிறது தான் பிரச்சனை. வெளிப்படைத்தன்மை தானே இருக்குங்கிறேன். இப்போ நீங்க திருச்செந்தூரே சொல்றீங்க, அதுக்கான ஆவணங்கள் இருக்கு, வக்ஃபு வாரியம் சொல்லியிருக்கு. இல்லைன்னு சொன்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கட்டும். இதற்கு மேல நீங்க ஏன் வந்து அதை வந்து பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை பாக்குறீங்க தான் நம்முடைய குற்றச்சாட்டு. என்ன பலகீனப்படுத்துறாங்க? அதாவது இவங்க என்னன்னா, நான் சொல்றேன்ல, கலெக்டர்கிட்ட தீர்ப்பாயத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அது தவறு நம்ம சொல்றோம். அது ஒரு அபாயத்தை வந்து பாபர் மசூதி இடத்தை இழந்தது இதுக்கு உதாரணம். கடந்த காலத்து 1949 இதே போன்ற ஒரு அபாயம் வட இந்தியாவில் எளிதாக ஏற்படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, கேரளாவை பொறுத்தவரை, தென்னிந்தியாவை பொறுத்தவரை கலெக்டர் மூலமாக இத்தகைய அபாயம் ஏற்படுகிற வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இங்கு உள்ள சூழல் வேறு, வட இந்திய சூழல் என்பது வேறு. நீங்க சொன்ன மேற்கு வங்கத்திலையும் வந்து இந்திய கூட்டணி தான் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய வந்து இப்போ பாஜக பெரும்பாலும் இழந்திருக்கு. அப்படிங்கிற போது முறையாக தொகுக்கப்பட்டிருந்தால், சொத்துகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருந்தால், ஆவணப்படுத்தப்பட்டிருந்தால் எதுக்கு பயம்? உங்க பிரச்சனை அதையே நீங்கள் உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாடு. பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா, இந்த 8,72,292 சொத்துக்களும் பல சொத்துக்கள் நவீன முறையில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல இடங்களில் அது வந்து அந்த பட்டயம் என்ற அளவிலே தான் இருக்கிறது. அவையெல்லாம் முறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்ற காரணத்தினால் தான் இதை சுட்டி காட்டுறோம். குறிப்பாக வட இந்தியாவில் இந்த அபாயங்கள் மிக அதிகம். நான் சொன்னேன்ல, இப்போ மேற்கு வங்கத்தில் நீங்கள் வந்து மம்தா பானர்ஜி அரசு இருக்குங்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜக அரசு இருக்கு. அரசு யார் என்பது முக்கியம் அல்ல. சூழல்களுக்கு ஏற்ப ஒரு இடத்தில் அபாயம் ஏற்பட்டாலும் அதையே முன்னுதாரணமாக காட்டி நாடு முழுக்க பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவேதான் இப்போதைய தீர்ப்பாயத்தில் எத்தனையோ ஆட்சேபனைகள் இருந்து அவையெல்லாம் மேல்முறையீட்டுக்கு சென்று நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பு பெற்றிருக்கின்றன. தீர்ப்பு பெறாமல் இல்லை. எனவேதான் கலெக்டர் மூலமாக இதை பலகீனப்படுத்தக்கூடாது, முஸ்லீம் அல்லாத இருவரை இதில் புகுத்துவர் என்ற பெயரில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று சுட்டி காட்டுகிறோம். இப்போ 1954 வக்ஃபு சட்டம் உருவாக்கப்பட்ட போதே வந்து இது போன்று இருக்கக்கூடிய சரத்துகள் அதில் இருந்திருக்கா இல்லையா? அதாவது கலெக்டர் தான் தீர்மானிக்குங்கிற சரத்து இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்கள் இதில் பணியமர்த்தப்படுங்கிற சரத்துகள் இல்லை. இதெல்லாம் புதுசாக கொண்டு வர்றாங்க. அதே சமயத்தில் இந்த சரத்துகள்லயே எல்லாவற்றையும் கடினமயப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதை யாரும் எதிர்க்கல, வரவே இருக்கிறோம். நல்ல விஷயம் தான். சரத்துகளை மட்டும் நீக்கிட்டா இந்த சட்டத்திருத்த மசோதா. நான் என்ன சொல்றேன்னா, மிக முக்கியமான விஷயங்களை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இல்லை நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையுமே எப்படி தான் சொல்ல முடியும்? ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காதவங்க செய்யறதுனா எல்லாத்தையும் நிராகரிக்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த அனைத்தையும் வந்து டிஜிட்டல் மயமாக்கணும்னு சொல்றாங்கல்ல, தப்பே இல்லை, நல்ல விஷயம். நவீன காலத்துல எல்லா சொத்துக்களும் பாதுகாக்கப்படும் என்றால் அதெல்லாம் செய்யட்டும். ஆனா இவங்க என்ன நம்மள சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, அதாவது 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று குழப்பம் செய்கிறார்கள். அதை எல்லோருமே எதிர்க்கிறார்கள். ஜனநாயகத்தை அனைவருமே எதிர்க்கிறார்கள். என்னப்பா நியாயம்? நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ சீக்கியர்களுடைய பொற்கோயிலில் போட முடியுமா? திருப்பதி சமஸ்தானத்தில் அல்லது வந்து சபரிமலாவில் வந்து இந்து அல்லாதவங்களை, நாத்திகர்களை கம்யூனிஸ்டில் போட முடியுமா? இந்த உதாரணங்களே தான் சொல்லிட்டேன். அடுத்ததான் அவங்க என்ன சொல்லி காட்டுறேன்னா, மேலும் நியமனம் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் இந்திய தேசிய தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா? இது என்ன வார்த்தை? நேஷனலிஸ்டா இருக்கணும், பேட்ரியாட்டிஸ்டா இருக்கணும்ங்கறாங்க. இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 கோடி முஸ்லீம்களும் தேச துரோகிகளா? இந்த வார்த்தையை தவிர இதே போன்ற வார்த்தைகளை வந்து நீங்க இந்த அறநிலையத்துறையில இருக்கணும் நீங்க சொல்லுவீங்களா? சீக்கியர்களுடைய பொற்கோயில்ல நிர்வாகம் பண்றவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லுவீங்களா? ஒரு சமூகத்தினுடைய தேசப்பற்றை கேள்வி கேட்கக்கூடிய, கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது. நான் கேட்கிறேன் சார், நான் தமிழ்நாடு சார், நான் இந்தியன், ஆனால் என் தமிழ்நாட்டுடைய நலன் தான் எனக்கு மிக முக்கியம். நான் கூட்டாட்சி தத்துவத்தை நான் வலியுறுத்துறேன். அதே சமயத்துல வந்து மாநில சுயாட்சியை நான் வந்து மதிக்கக்கூடியவன். அப்ப நான் வந்து தேச துரோகியா? அப்ப நான் வந்து தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் இருக்க முடியாதா? இந்த வார்த்தையை தவிர இது முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக 5 ஆண்டுகள் முஸ்லீம்களாக இருக்கணும்னு சொல்றாங்க. அது என்ன 5 ஆண்டுகள் முஸ்லீம்களாக இருக்கணும் குறைந்தபட்சம்? இது என்ன சார் இது? அவங்க 1 வருஷத்துல வந்து அவங்க வந்து திரும்பி போயிட போறாங்களா? இது என்ன நியாயம்ங்கிறேன். இது ஒரு விளையாட்டுத்தனமான அல்லது ஒரு சூழ்ச்சித்தனமான ஒரு விஷயமாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அடுத்ததாக இதனுடைய தலைவர்களாக முத்தவள்ளிகள் சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வரணுங்கிறது வரையறை கொடுக்குறாங்க. யார் பள்ளிவாசல் சொத்தை பக்தியோடு
நேர்மையோடு பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கு. அவங்க தான் முத்தோழியில் வரப்போறாங்க. இவங்க அதுக்கு வந்து சில டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் வந்து வக்பு வாரியத்தை நிர்வாகம் பண்ணுறது தான் முஸ்லீம்கள். இதனுடைய சேவை அனைவருக்குமானது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மதுரை வக்பு வாரிய கல்லூரி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 50% பேர் வந்து இந்து சகோதரர்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள் தான் படிக்கிறாங்க. இப்படி வக்பு வாரியத்தில் நடைபெறக்கூடிய சேவைகளில் எல்லா சமூக மக்களும் பயனடைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு வக்பு வாரிய இடத்தைய ஒரு இந்து சகோதரர்கள் ஒரு ஒரு முக்கியமான பயன்பாட்டுக்கு தேவைங்கும் போது வக்பு வாரியம் அதை கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் நல்லெண்ணம், புரிதல். அதனால நிர்வாகத்துக்கு தான் முஸ்லீம்கள் வந்து அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியில் இருக்கிறார்கள் தவிர சேவைக்கல்ல. ஒன்று. அடுத்ததாக இன்னொரு விஷயம், இதுவரை யார் வேண்டுமென்றாலும் வக்பு வாரியத்துக்கு நிலங்களை தரலாம். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து விரும்புகிறீங்க, நீங்கள் வந்து வக்பு வாரியத்துக்கு மனமோந்து கொடுக்குறீங்க. இனிமே என்னன்னா முஸ்லீம்கள் மட்டும்தான் வக்பு வாரியத்துக்கு சொத்துக்களை கொடுக்க முடியும் தானமாக, முஸ்லீம் அல்லாத கொடுக்க முடியாது கொண்டு வரான். ஏன் இந்த பிரிவினை? உதாரணத்துக்கு இன்னைக்கு ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, உங்களுடைய முன்னோர்கள், அன்னைக்கு மயிலாப்பூர் கோயிலுக்கு வந்து இவங்க தான் அந்த குளம் வெட்டுவதற்கான இடத்த கொடுத்தாங்க. அதனால தான் மயிலாப்பூர் கோயிலில் விசேஷம் நடக்கும்போது ஆற்காடு நவாப் இன்னையும் கூப்பிடுறாங்க. அது உண்டு. இப்ப திருச்செந்துரைக்கு ராணி மங்கம்மாள் தான் இடம் கொடுத்துருக்காங்க. இப்ப நாகூர் தர்கா இருக்கு, அது பெரிய முனாராவை யார் கட்டினதுன்னு சொன்னோம்னா சரபோஜி மன்னர். அந்த முதன்மையான அந்த டோம் இருக்கு இல்லையா, அதை கட்டது யாருன்னா ஒரு கூத்தானூரை சேர்ந்த பிராமணர். இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், நாடு முழுக்க இப்படிதானே இருக்கு. ஏன் அதுல வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறாங்க? ஆனா இப்ப இந்த வக்பு சொத்துகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்யணும்னா அதுக்கு தீர்ப்பாயம் மட்டும்தான் ஒரே வழியா? இல்ல, அரசாங்கத்துடைய சார் பதிவாளர். அதுதான் பிரச்சனை. அரசாங்கத்துடைய சார் பதிவாளர் வக்பு வாரியம் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் தானே காமிக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட் தவறாக இருக்கும்போது மறுக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கே. இந்தியா முழுக்க தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருச்செந்துறை கேஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த சார் பதிவாளர் என்ன சொல்றாரு? சார் இது வக்புல பதிவாளர் அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அதை தான் சொல்றாரு. இதுதான் டாக்குமெண்ட், இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படையில் சொல்றாரு. சார் டாக்குமெண்ட் உண்மையா இருக்கும்போது அதான சொல்ல முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வக்பு வாரியத்துக்கு பாதிக்கப்பட்ட இடம், அதனால நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னா அவங்ககிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நியாயம் தானே சார்? வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடத்தா வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம், இப்ப என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. வக்பு வாரியத்துக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்தான் சார் பதிவாளரே இது வக்பு வாரியத்துக்கான இடம்னு சொன்னோம்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆய்வு பண்றதுக்கு நீங்க இந்த இஷ்யூலயே வந்து இதை எதிர்த்து அவர் கோர்ட்டுக்கு போகும்போது அப்புறம் மறுபடியும் என்ன தெரியுது, இல்ல இந்த டாக்குமெண்ட் அவங்களோடது இல்ல அப்படின்னு இது ஓப்பனா இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு திருத்தி கரெக்ஷன் பண்ணாங்க. 2022 ரெண்டுமே நடக்குது, 6 மாசம் கேப்ல ரெண்டுமே நடக்குதுல. கோர்ட்டுக்கு அந்த முடிவு ஒப்படைச்சிரும். நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலையே, கோர்ட்டு தீர்மானிக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் பொதுவானது கோர்ட்டு, சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, வழிவகைகள் இருக்குல்ல. கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாத்துக்குமான பொதுவானது கோர்ட்டு இருக்குது. ஆனா தீர்ப்பாயம் கொடுக்கக்கூடிய இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, எதை பேஸ் பண்ணிருக்கு? டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. வக்பு வாரியத்தில் இந்த இடம் இருக்கிறது என்று பதிவு செய்யப்பட்ட காலங்காலமாக பின்பற்ற வரக்கூடிய அந்த ஆவணங்கள். ஆனா அந்த ஆவணங்கள் வந்து இங்க டாக்குமெண்ட் நம்ம இப்ப என்ன ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்றோமோ அந்த 2 டாக்குமெண்ட் ஒரே டாக்குமெண்ட் ஆகுது. சார் இதை நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க, முக்கியமான கேள்வி. இதை தமிழ்நாடு வக்பு வாரியத்துறை தலைவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க இதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க டீல் பண்ணி நேற்று முந்தா நாள் கூட அவர் வந்து ஒரு தந்தி தொலைக்காட்சியில் சொந்த விரிவாக பேசியிருக்கிறார். ஏன்னா நாம் இந்த சட்டத்துக்கான நியாயங்களை அநீதிகளை சுட்டி காட்டி வாதிக்கிறோம். நுட்பமான சில சட்ட சரத்துகள் இருக்குல்லவா, அது வந்து வக்பு வாரியத்துறை தலைவரிடம் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. வேண்டாம், இந்த ஒரு சந்திப்பை நானே ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இந்த திருத்தப்பட்ட இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்டத்து பிரிவின்படி இந்த சொத்துக்களை கணக்கெடுக்கக்கூடிய ஆகக்கூடிய செலவை வந்து மாநில அரசு ஏத்துக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதை வந்து இனிமே வக்பு வாரியம் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுங்க, அது சரியானதா தப்பு? இல்ல மேலோட்டமாக இந்த கேள்வி நியாயமாக தெரியும். 8 லட்சம் கோடி அளவுக்கு நிலங்குது, 12 லட்சம் கோடி அளவுக்கு சொத்து மதிப்புகள் இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வக்பு வாரியத்துல தேவை இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கெடுப்பதற்கு வக்பு வாரியம் பண்ண முடியாதா? என்ன யதார்த்தமான உண்மைன்னு சொன்னோம்னா, இவ்வளவு பெரிய சொத்துக்களை கொண்ட அந்த வக்பு வாரியம் முறையான வருமானத்தை பேணாதன் விளைவு சம்பளத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு பல மாநிலங்களில் இருக்கிறது. மாநில அரசோட வருவாயை வாங்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்ற மானியம் அவருடைய மானியத்தில் இயங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க, அதை தான் நானும் சொல்றேன். ஒரு மாநில அரசு வக்பு வாரியத்துக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலை தான் வக்பு வாரியத்தில் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சொத்துக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இதனுடைய வருவாயை மேம்படுத்தக்கூடிய வகையில் செய்தால் நிச்சயமாக நீங்கள் சுட்டிக்காட்டுவது போல் வக்பு வாரியமே அவர்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய நடவடிக்கைகளுக்கு செலவினங்களுக்கு ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாயத்துடைய வறுமையை ஒழித்து வளரும் தலைமுறையில் கல்வி பொருளாதார மேம்பாடுகளை செய்யும். அதைத்தானே இப்போ கொண்டு வரக்கூடிய சரத்துலன்னு சொல்றாங்க. நீங்க இதுல என்னன்னா
அடிப்படையில வறுமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், வறுமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், மிகவும் பின்தங்கியில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இந்த இதுல வந்து இந்த சொத்துக்கள் வந்து கொடுக்கப்படட்டும், பிரிச்ச கொடுக்கப்பட்டும், தேவைப்படும் போது அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கட்டும்னு சொல்றாங்கல்ல. அதான் நம்மளும் சொல்றோம், அதை செய்யுங்கன்னு நம்ம சொல்றோம். சச்சார் கமிட்டியா தான் ஆமா, பரிந்துரைச்சிருக்கு. சத்தியம் கமிட்டி பண்ணிருக்கீங்க. நாம் என்ன சொல்றோம்னு சொன்னோம்னா, நான் மீண்டும் சொல்லிட்டேன் சார். இப்போ பாஜகவோட நம்ம அரசியல் முரண்பாடு கொண்டுறோம். அதுக்கான பாஜக செய்கிற எல்லாத்தையும் கண்ண மூடி எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 44 ஷரத்துகள் இதில் கொண்டு வராங்க. நாம் எதிர்க்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் போது பேசுகிறோம். அதை மட்டும் மாற்றிக்கொண்டு நீங்க அமல்படுத்துங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம கூடுதலான ஆலோசனையும் சொல்றோம். திரு தமிமுன் அன்சாரியோட முடிவா இல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய கூட? எல்லாருடைய கருத்து அதான் இருக்கு. தொலைக்காட்சி வார்த்தை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, சர்ச்சைக்குரிய விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. இதை நீக்கிட்டு நீங்க அமல்படுத்துங்க, யார் உங்களை எதிர்க்கிறாங்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம், இதுக்கு நம்ம கூடுதலாக நம்ம ஒரு யோசனையும் சொன்னோம். என்னோட அறிக்கையில கூட சுட்டி காட்டியிருந்தேன். நல்லெண்ணத்தோடு சச்சார் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் இந்த வக்பு சொத்துக்களுடைய வருமானத்தை மேம்படுத்தி வறுமையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள், இளைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து வருமானத்தையும் நன்மைகளையும் ஈட்டித்தரக்கூடிய பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு இதை செயல்படுத்த வேண்டும் என்று உண்மையிலேயே ஒன்றிய அரசு விரும்பினால், இப்போ ஜேபி இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதே போன்று ஒரு குழுவை வந்து ஒன்றிய அரசு அமைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதிநிதிகளை கொண்ட குழு, அதில் முஸ்லீம் என்ஜிஓ இருக்காங்க இல்லையா, அவர்களையும் இதில் பயன்படுத்தி கொண்டு அந்த குழுவுடைய கருத்துக்களையும் உள்ளடக்கி கொண்டு மாற்றங்களை செய்யுங்கன்னு சொல்கிறோம். மாற்றங்களே செய்யாதீங்க நம்ம யாரும் சொல்லலை. இப்போ நீங்களே சொன்னீங்க, வக்பு சொத்துகள் வந்து எண்ணற்ற சொத்துக்கள் இருந்தால் கூட அது முறையான, அதுல இருந்து சரியான வருமானம் வரல. 1/3 ஆக்கிரமிப்புல இருக்கு. அதையும் கூட சொல்றாங்க. மாஃபியாக்கள் கையில் இது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரதமரை நான் பாராட்டுகிறேன். தன்னுடைய அருமை நண்பர் அம்பானி அவர் மாஃபியா என்று ஒத்துக்கொண்டதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், மும்பையில் இருக்கக்கூடிய அம்பானியுடைய சொகுசு வீடு இந்த வக்பு வாரிய நிலத்தில் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. அருந்ததி ராய் போன்றவர்கள் பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய நண்பர் அம்பானியை மாஃபியா என்று ஒத்துக்கொண்டதற்காக பிரதமரையும் அவருடைய கட்சியினையும் நான் பாராட்டுகிறேன். இப்போ இந்த வக்பு வாரிய சொத்துக்களை விற்க முடியுமா? வக்பு வாரிய சொத்துக்களை விற்க முடியாது. மாறாக இப்போ ஒரு கல்வி நிறுவனத்தை நீங்க கட்ட விரும்புறீங்கன்னு சொன்னோம்னா ஜாயின்ட் வெஞ்சர் அடிப்படையில் ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டு அதனுடைய வருவாயை வந்து வக்பு வாரியத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான சில ஒடுங்குகள் இருக்கு. அவற்றெல்லாம் வக்பு கவுன்சில் வந்து ஒடுங்குபடுத்துற தவறு இல்லை, சரியா? இன்று வந்து பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் உருவாகிட்டு வருதுன்னா அது வக்பு இடங்களை தான் உருவாக்குறாங்க. தென்னிந்தியாவில் நல்லதாக நடந்துக்கிட்டு ஓரளவு ஒப்பீட்டளவில். இன்னொரு மேம்படுத்தணும் நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு அந்த காலத்துல சார் ஒரு இடத்த வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து 25 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்குள்ள மதிப்புல அதே 25 ரூபா தானா? இதையெல்லாம் உயர்த்தணுங்கிறோம், உயர்த்தி வருவாயை கொடுக்கணுங்கிறோம். இப்ப இந்த ஒட்டுமொத்தமா நீங்க சொல்றீங்களா 3/1 தான் வருவாய் வருதுன்னு சொல்லிட்டேன். ஆக்கிரமிப்புல இருக்கட்டும், அதுல இருந்து வருவாய், அதாவது முறையான வருவாய் அதுல இருந்து வராம இருக்கிறது, வர வேண்டிய ஆக்கிரமிப்புல இருக்கு. அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட வேண்டியது. அதற்கான ஆக்கிரமிப்புல இருந்து எடுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து தமிழ்நாடு வக்பு வாரியமோ இல்ல ஒட்டுமொத்த கவுன்சிலோ மத்திய மாநில அரசுகிட்ட முறையிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நாடு தழுவிய எல்லா வகுப்பாட்டையும் நடக்கும். நமக்கு தமிழ்நாட்டு அளவில் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது வக்பு வாரிய தலைவராக ஹைதர் அலி அவர்கள் இருந்தார்கள். துணிச்சலாக சில நடவடிக்கைகளை எடுத்து சொத்துக்களை பல இடங்களிலே மீட்டார். அதே போன்று ஜெயலலிதாமா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அதிமுக ஆட்சியில் ஃபதர் செய்திருந்தாங்க. அவங்களும் சில துணிச்சலான நடவடிக்கை எடுத்து வக்பு சொத்துல மீட்டிருக்காங்க. இதே போன்று துரிதமாக மீட்டெடுங்கள் என்று சொல்லி நானே அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களிடமும் சொல்லியிருக்கிறேன். இன்றைய வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களிடமும் சொல்லியிருக்கின்றேன். விரைவிலே நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கின்ற போது இந்த விஷயத்தை பிரதானப்படுத்த போகிறோம். இந்த கோரிக்கையை பல பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன். இப்போ இந்த வக்பு வாரி சொத்து இந்த சொத்துக்களுக்குள்ள இந்த அமைப்புகளுக்குள்ள இதுலேயும் முஸ்லீம்களே மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களையும் உள்ள சேர்த்துக்கணும்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? ஒரு விஷயம், முஸ்லீம்கள்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் முற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிலாம் இல்லை. பொருளாதார ரீதியாக அவங்கள்ட்ட சொல்லலாம். எல்லாருமே வரணும்னு நம்ம சொல்றோம், அதை நான் வரவேற்கிறோம். இப்போ வந்து முஸ்லீம்கள ஜாதி இல்லை, ஆனா கொள்கை பிரிவுகள் உண்டு. அது இவங்க எல்லாருமே இறைவன் ஒருவன் தான், அவருடைய இறுதியான தூதர் வந்து நபிகள் நாயகம், இப்படிங்கிற இந்த கோட்பாட்டில் எல்லாரும் ஒரே கருத்துல இருக்கிறாங்க. மற்ற பல விஷயத்துல சிந்தனை பிரிவுகள் இருக்காங்க. எல்லா சிந்தனை பிரிவுகளும் இதுல உள்ளடங்க நம்மளும் தான் சொல்றோம். ஆல்ரெடி இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு வக்பு வாரியத்துல சன்னி காசியும் இருக்காரு, ஷியா காசியும் இருக்காங்க. மெம்பர்ல வந்து பெண்கள்லயே சன்னி பிரிவுலையும் ஒரு பெண் இருக்காங்க, ஷியா பிரிவுலையும் ஒரு பிரிவு இருக்காங்க. வேறு பல பிரிவுகள் சில மாநிலங்கள்ல இருக்கலாம், தமிழ்நாட்டில் அப்படிலாம் இல்லை, வட இந்தியாவில் இருக்கலாம். அவங்களாம் உள்ளடங்கன்னா நம்மளும் சொல்றோம், தப்பு இல்லையே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமான வாய்ப்புகளை தருதானே சார் பொது சேவை. அப்ப இதுல வந்து இந்த சிக்கல்கள் இதுல வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லை.
பெண்கள் இன்னும் இப்ப 2 இடம் பெண்களை 3 இடங்களும் கொடுக்கலாம் தப்பு இல்லை, 4 இடங்களும் கொடுக்கலாம் தப்பு இல்லையே, எல்லா பிரிவுகளுக்கும் இடம் கொடுக்கலாம், சொத்துக்களை தொகுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே. செதறி கிடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் சேகரித்து அதையெல்லாம் வந்து நவீன முறையில் பதிவு செய்து வருவாய்க்கு ஈட்டக்கூடிய முயற்சிகளை செய்யும்போது அதெல்லாம் பாராட்டுறோம் தானே அது மூலமா வெளிப்படைத்தன்மை இருக்கும். இப்ப வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படிங்கறத சார். அதெல்லாம் வெளிப்படைத்தன்மை ஆக்கட்டும் தான் நம்ம சொல்றோம். நம்ம சொல்றது வந்து அதிகார சார். இப்போ நான் சொல்றோம் வெளிப்படைத்தன்மை இல்லாம போற அளவுக்கு இங்க ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது சார். நான் என்ன சொல்றேன்னா, இது பற்றி விரிவான ஒரு ஆய்வு குழுவை போடுவோம், அனைத்து கட்சியிலும் ஆய்வு குழுவோம், அவங்க ஆய்வு செய்யட்டுங்கிறேன். இதை மூடி மறைக்கிறது என்ன சார்? பொது சொத்துக்களை, உங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களை நீங்க வந்து மூடி மறைச்சு பேசலாம், என் தனிப்பட்ட சொத்துக்களை மூடி மறைச்சு பேசலாம். இப்ப நாம என்ன சுட்டி காட்டுறோம்னு சொன்னோம்னா, வக்பு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத இருவரை நியமிக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் எதிர்க்கின்றோம். அடுத்ததாக தீர்ப்பாயம் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து இப்போது கலெக்டர் கைக்கு மாற்றுவதை நாம் எதிர்க்கிறோம். 2. மூன்றாவதாக அதில் இருக்கக்கூடிய எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாவட்ட ஆட்சியர் மூலமா பதிவு பண்ணணும் அப்படிங்கறதா சொன்னாங்க. அதன் மூலமா வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணுங்கிறதா நான் சொல்றேன் சார். இப்போ நான் என்ன சொல்றேன், பதிவு செய்யணும் தான் நம்ம சொல்றோம். பதிவு செய்யப்பட்டவை போக பழைய முறைமையிலான தகவல் தொகுப்பாக மட்டும் இருப்பதை ஆவண தொகுப்பாக மாற்ற வேண்டும் என்பதை நம்மளும் வலியுறுத்துறோம். ஆனா தீர்ப்பாயம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது. அதுல தீர்ப்பாயத்துக்கு வேற அதிகாரத்தை கொடுங்க, அல்ல தீர்ப்பாயத்துக்கு சில வழிகாட்டுதல் வழங்குங்க, தப்பு இல்லை. கலெக்டர்கிட்ட கொடுக்காதீங்க. காரணம் ஏற்கனவே பாபர் மசூதி இடம் அரசியல் நெருக்கடியின் காரணமாக எடுக்கப்பட்டிருக்கிறது, அரசு அதிகாரிகள் மூலமாக. துணை தான் இதே போன்ற ஏற்பட்டுவிடக் கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல மாநில அரசுகள் வந்து ஏற்கனவே இதை கணக்கெடுப்பு பண்ணும்போதோ அவங்களுடைய நிதிக்கு கீழே வருது, அவங்க நிதி செலவு பண்றாங்க, அல்லது மற்ற விஷயங்கள்ல மாநில அரசு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் மாநில அரசினுடைய முழு அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடியவர் தானே. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் சார், மாவட்ட ஆட்சியாளர் அதில் மேற்பார்வையாளராக இருக்கலாம், தப்பு இல்லை. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவராக இருக்கக்கூடாது, அது தீர்ப்பாயம் தான் இருக்கணும். அந்த தீர்ப்பாயத்தில் மூலமாக பதிவு செய்யப்படும் இல்ல ஒரு விஷயம் அதுல என்ன சொல்றேன்னா, யாராவது ஒருத்தவங்க இந்த சொத்து வந்து வக்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்சேபிச்சா கலெக்டர் நடவடிக்கை எடுக்கலாங்கிறாங்க. இது காலங்காலமாக ஏறத்தாழ ஒரு இந்தியா முழுக்க குறைந்தபட்சம் நான் சொல்வது ஒரு 1200 1300 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுடைய வரலாறு இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் இப்போது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. 1-2 பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன, அவற்றெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த சொத்துக்களின் மீது ஒரு ஆட்சேபகரமாக முடிவெடுத்து கலெக்டரிடம் புகார் தெரிவித்தாலும் கலெக்டர் அதை நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமை இருக்குங்கிறாங்க. இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். அடிப்படையில் இப்போ பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறதா அந்த கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு சிட்டு கொடுக்கலாம், அல்லது நான் ஒரு பட்டயமா நீங்க கொடுக்கலாம், ஒரு இதா கொடுக்கலாம். அதானா ஆத்தென்டிகேஷன்ங்கிறது எனக்கு. இப்போ நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா அதை வந்து முறையா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது. சுதந்திரத்துக்கு சார் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் தான் நம்ம சொல்றோம். இப்போ நான் மறுக்கல, அதை தீர்ப்பாயம் செய்து கொண்டிருக்கிறது. சார் பதிவாளர் வருவாய்த்துறை அதிகாரி மூலமாக தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2 பேரும் அரசு துறை அதிகாரிகள் தானே. ஆனா சார் பதிவாளர் என்ன சொல்லுவாரு, இங்க இவங்க வந்து வக்பு போர்டுல இருந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை தான் டாக்குமெண்ட் எடுத்துக்குவாரு. உண்மையா இல்லையா? புரியல. வக்பு வாரியத்துல இருந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை தான் அவர் வந்து ஆவணமா எடுத்துக்குவாருன்னு சொல்றேன். தப்பான செய்தி. சார் பதிவாளர் தன்னுடைய மேல்முறையீடுகளை செய்ய முடியும், எல்லா அதிகாரம் சார் பதிவாளருக்கு இருக்கிறது. முறையீடு செய்யலாம், ஆவணமாக எதை எடுத்துக்குவாருன்னு கேட்க யார்கிட்ட ஆவணம் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் சார். வக்புக்கு சம்பந்தம் இல்லாத சொத்தை போய் ஒருத்தன் கொடுத்து இது வக்பு சொத்துன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? சார் பதிவாளர் எப்படி ஏத்துக்கிடுவாரு? அதெல்லாம் தப்பு தானே. அதான் சார் பதிவாளர் மறுக்கிறாரு பல இடங்கள்ல. திருச்செந்தூரி சொத்தை பொறுத்தவரை வக்பு வாரியத்தில் இருக்கு, அதனால சார் பதிவாளர் மறுக்க முடியல. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இதுல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்மையாது. ஒரு வக்பு வாரிய தலைவர் நிர்வாக அமைப்பினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்துகிறார், அவர் அனைத்து சொத்துக்களையும் கணினிமயப்படுத்தப்பட்டு கொண்டு வைத்திருக்கிறார், முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் தெரிவிக்கிறார், இவருக்கு மேல் ஒரு அமைச்சர் இருக்கிறார், இவற்றுக்கு மேல் என்ன ரகசியம் இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. எல்லாமே வெளிப்படைத்தன்மை தானே சார். இன்னொன்று ஒரு விஷயம், இப்போ நீங்கள் பத்திரிகையாளர் இப்போ என்ன வந்து கேள்வி கேட்குறீங்களே, இதிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வக்பு வாரிய தலைமை அலுவலகம் இருக்குது. நீங்கள் போய் இதே மாதிரி கேள்வி கேட்கலாம். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்கள் கணினியில் நீங்கள் வந்து சோதிக்கலாம், அந்த உரிமையை கொடுத்து வச்சிருக்காங்க. இதற்கு மேலே வேற என்ன சார் வெளிப்படைத்தன்மை வேணும்? நீங்க யார் வேணாலும் போகலாம், பத்திரிகை நண்பர்கள், நானே கூட்டிட்டு போறேன். இப்போ வக்பு வாரியத்தினுடைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு இப்போ புதிய சட்டத்துல கொண்டு வரப்படக்கூடிய சட்ட திருத்தத்தை நீங்க வரவேற்கணும். வக்பு வாரியம் இது எங்களுடைய சொத்து என்று சொல்லி அதை மறுக்கக்கூடிய விதத்துல மேல்முறையீடு எதுல சார் இல்லை? உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம், அதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், அப்படிலாம் தவறான தகவலை சொல்றாங்க சார். ஆக இதுல பெண்கள் வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல முஸ்லிம்களோட எந்த சிந்தனை பிரிவை சேர்ந்து வர்றதும் பிரச்சனை இல்லை. இப்போ போராக்களோ அகாகஸ்தானிகளோ அல்லது வந்து சன்னிசியா எந்த பிரிவுகளாக இருந்தாலும் வர்றதுக்கு பிரச்சனை இல்லை. சில குறிப்பிட்ட சரத்துக்களை தவிர மற்ற அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க தயாராக இருக்கிறீர்கள்.
இப்ப நில அபகரிப்பு புகார் இருக்கு அப்படின்னா அந்த அபகரிப்பு புகாரை வந்து உயர்நீதிமன்றத்திற்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ அல்லது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஆட்சேபம் இருக்கா? ஆட்சேபம் இல்லையே. ஏன் சார், ஒரு சொத்தை ஒருத்தவங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, அபகரிக்கிறாங்க, நம்ம நீதிமன்ற நடவடிக்கையின் மூலமாக தானே அதை சரி செய்ய முடியும். நான் மீண்டும் சொல்கிறேன் சார், உங்களுடைய பேட்டியின் வாயிலாக நம்முடைய குமுதத்துடைய அருமைக்குரிய நேயர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நமக்கு பிடிக்காதவர்கள் கொண்டு வரக்கூடியதற்காக எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயங்களை தான் ஏற்றுக்கொள்ளலாம். நான் என்ன சொன்னேன், அனைத்தையுமே கணினிமயப்படுத்தணும்னு சொல்கிறாங்க, நல்ல விஷயம். நாம் எதையெல்லாம் ஆட்சேபிக்கிறோமோ அதை தவிர்த்து விட்டு ஒழுங்குபடுத்தி விட்டு செய்யுங்கள்னு சொல்கிறோம். நேஷனலிஸ்ட்னு சொன்னதுக்கு ஏன் நீங்க அவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன அது என்ன முஸ்லீம்களை பற்றி மட்டும் இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க? நான் கேட்குறேன், இது என்ன சார் கேள்வி இது? முஸ்லீம்கள் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு சர்ச்சைக்குரியவங்க, சந்தேகக்குரியவங்களா? 5000 வருடங்களுக்கு முன்பாக ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கைபர் போனன் கணவாய் வழியாக வந்தவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து யாரும் இந்த கேள்வியை கேட்பதில்லை. இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே மறிக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து இத்தகைய கேள்விகளை எழுப்புகின்ற போது நாங்கள் கொதிக்கின்றோம். கற்புள்ள ஒரு பெண்ணை பார்த்து அவளுடைய கற்பை நீங்கள் சந்தேகப்படுகின்ற போது அவள் பற்றி எரிவாள். அந்த கோபம் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்தத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு அனைத்து பிரிவுகளும் சேர்த்து இஸ்லாமிய பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். தயாராக இருக்கிறாங்க. அவங்க மிக தெளிவாக இருக்காங்க சார். இந்த சர்ச்சைக்குரிய நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு 6-7 விஷயங்கள், இதை தவிர்த்து மற்ற விஷயங்களை எதிர்க்கட்சிகளுடைய வாதங்களின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றட்டும். நிச்சயமாக இது சம்பந்தமாக நீங்கள் சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய தலைமை காஜி அவர்கள்ட்ட நம்ம வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்க தலைமை காட்சிட்டு போகக்கூடாது. வக்பு வாரிய தலைவர் இருக்கார்ல, போங்க வக்பு வாரிய அலுவலகத்துக்கு இப்போது விரும்பினாலும் நானே உங்களை அழைத்து செல்கின்றேன். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கேளுங்க. நீங்க வக்பு வாரியத்துக்கு சொந்தமில்லாத ஏதாவது சொத்துக்களை அவர்கள் வக்பு வாரியத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை செய்திருந்தால் அதையும் சுட்டி காட்டுங்கள். உங்களோடு சேர்ந்து நின்று நானும் போராடுகின்றேன். நிச்சயமாக நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. குமுதத்தின் மீது எப்போதும் எங்களுக்கு மிகுந்த மரியாதையும் மகிழ்ச்சியும் நேசமும் உண்டு. உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி.